Dear students, today I am going to second one a vector equal to 2i vector plus 2j vector minus k vector, b vector equal to 6i vector minus 3j vector plus 2k vector. இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். a vector dot b vector equal to 2i vector plus 2j vector plus k vector. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைனஸ் k vector வரணும் இந்த இடத்துல. minus k vector 6i vector minus 3j vector plus 2k vector. இப்போ இதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 2s are minus 6, 1 2s are minus 2. ஐனா ஐட்டமை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 3 2s are minus 6, 1 2s are minus 2. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கிறதால நமக்கு minus 2 வருது. ஓகே, இப்போ இந்த வேல்யூயை ஆட் பண்ணுங்கள். 12 minus 8, 12 minus 8 போச்சுன்னா வேல்யூ வந்து 4. அப்படியே நான் ஈக்குவலாக போட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஏ வெக்டர் கொடுத்துறாங்க, பி வெக்டர் கொடுத்துறாங்க. இட்ஸ் எ பர்பண்டிகுலர். இது வந்து பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா, ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டு இட்ஸ் எ பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டின்னு. இப்போ பர்பண்டிகுலர் மீன்ஸ் வந்து ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். 2i வெக்டர் ப்ளஸ் லாம்டா ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் டாட் ஐ வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are 2. நெக்ஸ்ட்டு வந்து லாம்டா இன்ட்டு மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு 1 into 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2 minus 2 லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ 2 plus 3 ஆட் பண்ணிங்கன்னா 5, 5 minus 2 லாம்டா ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 0. இப்போ 2 லாம்டாவை ஈக்குவல் கன்னட கொண்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ் 2 லாம்டாவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ 2 லாம்டா ஈக்குவல் டு 5. அப்போ லாம்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5/2ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டும் இதே சேம் கொஸ்டின் தான். அது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கலாம், அதனால் வந்து போட்டாச்சு. ஓகே, லிசன் பண்ணிக்கிங்க. இந்த மாடலில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இருக்குது, அதை ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதில் தான் நமக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. given a ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் k வெக்டர் அண்ட் b வெக்டர் ஈக்குவல் டு 3a வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் லாம்டா k வெக்டர். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா இஸ் எ பர்பண்டிகுலர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். சின்ஸ் அ வெக்டர் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் வந்து a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 0 வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் டாட் 3i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் லாம்டா k வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ 3 2s are 6, 4 into minus 2. நெக்ஸ்ட்டு 1 into லாம்டா வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் லாம்டா. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கே வெக்டர்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் கே வெக்டர்னு இருக்குது. சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ 1 into மைனஸ் லாம்டான்னு வேல்யூ வரும். அப்போ 3 2s are 6, 4 2s are minus 8, 1 லாம்டா வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. 6ல் மைனஸ் 8 போச்சுன்னா மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் லாம்டாவை ஈக்குவல் கன்னட கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் லாம்டாவாக நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் டூ வெக்டர்ஸ் such that modulus of a vector equal to 10, modulus of b vector equal to 15 and a vector dot b vector equal to 75√2. Find the angle between a vector and b vector கேட்டிருக்காங்க கொஸ்டின். if a vector and b vector are two vectors such that modulus of a vector value வந்து 10, modulus of b vector value வந்து 15 and a vector dot b vector value வந்து 75√2. find the angle between a vector and b vector வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டரோட வேல்யூ வந்து 10, மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15. இந்த ரெண்டு வேல்யூ வந்து டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா a டாட் b ஈக்குவல் டு 75√2ன்னு கொடுத்துருக்காங்க. let theta be the angle between the vectors a vector and b vector. இப்போ cos theta equal to a vector dot b vector divide by modulus of a vector modulus of b vector. இப்போ a vector dot b vectoroட வேல்யூ வந்து 75√2, மாடுலஸ் ஆஃப் a ஓட வேல்யூ வந்து 10, மாடுலஸ் ஆஃப் b ஓட வேல்யூ வந்து 15. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா
5 டைம்ஸ் வரும். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ √2 டிவைட் பை 2ன்னு வருது. இந்த வேல்யூவை நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறோன்னா √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம் 2வை. அப்போ இந்த √2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/√2. இப்போ 1/√2 எந்த வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் பார்த்திங்கன்னா cos 45 டிகிரிக்கு வரும். அதாவது இங்கே cos θ ஈக்குவல் டு 1/√2. இப்போ θ ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் 1/√2னா அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கும். இப்போ 45 டிகிரி தான் இதோடைய வேல்யூ. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு π/4. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் 2i vector plus 3j vector minus 6k vector and 6i vector minus 3j vector plus 2k vector வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். a vector dot b vector equal to 2i vector plus 3j vector minus 6k vector 6i vector minus 3j vector plus 2k vector. இப்போ இந்த வேல்யூக்கெலாம் நம்ம வெக்டர் போட்டுக்கணும். இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஐட்டம் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். 6 2s are 12, 3 3s are -9, 6 2s are -12. அப்போ -12 + 12 0 ஆகிடும் -9. இப்போ a வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் நம்ம எடுக்கணும். ஃபார்முலா தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும். ஏவோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும். ஏன்னா 2i ஸ்கொயர்க்கா 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் -6 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வருது. 49 ரூட் எடுத்திங்கன்னா 7. நெக்ஸ்ட்டு பி வெக்டர் அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் எடுக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ இதோட வேல்யூ 49 வருதா. இது 49 ரூட் எடுத்தால் 7. இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் உடைய ஃபார்முலா வந்து a வெக்டர் டாட் b வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். இப்போ a டாட் bயோட வேல்யூ வந்து என்னப்பா -9. மாடுலஸ் ஆஃப் a வெக்டரோட வேல்யூ வந்து 7, மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட வேல்யூ 7. அப்போ 7 7s are 49. அப்போ இது வந்து cos θ. இந்த cos ஈக்குவல் கன்னட போச்சுன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் -9/49 நமக்கு வேல்யூ வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். a வெக்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, b வெக்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆங்கிள் பிட்வீன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இதான் செகண்ட் கொஸ்டின். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ வந்து i வெக்டர் மைனஸ் j வெக்டர், j வெக்டர் மைனஸ் k வெக்டர். இது a வெக்டரோட வேல்யூ, இது b வெக்டரோட வேல்யூ. அப்போ a டாட் b ஃபஸ்ட்டு a டாட் பியை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே i டைமே இல்லை பாருங்கள், அதனால் i டைம் இல்லைன்னா 0. நெக்ஸ்ட்டு j டைம் இருக்குங்களா, -1 × 1. நெக்ஸ்ட்டு k டைமு இங்கே இல்லை, அதனால் வந்து 0 வந்துடும். அப்போ 1 × 0 வந்து பார்த்திங்கன்னா 0, இங்கேயே வந்து 0. அப்போ வந்து வேல்யூ என்ன இருக்குன்னா -1. இந்த ஸ்டெப்பே நமக்கு தேவை கிடையாது. 1 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 0 கூட -1 மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ 1 × -1 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -1ன்னு வருது. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். இப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர்னால் நமக்கு என்ன இருக்குது, i வெக்டர் மைனஸ் j வெக்டர். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். இப்போ 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா √2 வருது. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட வேல்யூ. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து 1 ஸ்கொயர் அதே மாதிரி -1 ஸ்கொயர். அப்போ √2 வருது. லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் a வெக்டர் அண்ட் b வெக்டர். ஃபார்முலா வந்து cos θ ஈக்குவல் டு a வெக்டர் டாட் b வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். அப்போ a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ -1, மாடுலஸ் ஆஃப் a ஓட வேல்யூ √2, மாடுலஸ் ஆஃப் b ஓட வேல்யூ √2. அப்போ வந்து பார்த்திங்கன்னா √2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு -2ன்னு வேல்யூ வருது. ஓகே, இப்போ cos θ ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எந்த வேல்யூ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -π/3யோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா -1/√2. இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களா, பைலேருந்து π/3யை மைனஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1/2வோட ஆன்சர் வந்து 2π/3 தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா cos π - π/3. அப்போ வந்து என்ன வரும், 3π கிராஸ் பண்ணிங்க, 3πயில் ஒரு பை போச்சுன்னா 2π3. அப்போ 2π3 தான் வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவுடைய வேல்யூ, காஸ் இன்வர்ஸ் ஆஃப்.
இப்போ இங்கே வந்து காஸ் தீட்டாயோட வேல்யூ வந்து காஸ் -5/3ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது காஸ் மைனஸ் தீட்டாவாக இருந்துச்சுன்னா அது காஸ் தீட்டாவாக நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரூல்ஸ் நிறைய இருக்குது. அதுதான் அந்த ரூல்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். π - 5/3 வேல்யூ, அதாவது 2π/3 வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா -1/2.